ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேதாஸ் வேரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சேனலில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு விலாக். இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சந்தைக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி சந்தையில் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ சந்தையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கறி வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சுங்க. அதுவும் முக்கியமான பரங்கிக்காய், மொச்சக்காய், அப்புறம் பட்டாணி, சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஃபிஷ்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் எப்படி என்னோடய ஸ்டைலில் பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2 பல் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா 1-2மா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பூண்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் காரத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டு 1 ஸ்பூன் நார்மல் சாம்பார் பொடி வீட்டில் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு இப்போ நான் வாங்கிட்டு வந்த மத்தி மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா அந்த மத்தி மீனுக்குள்ளே அந்த மசாலா இறங்கணும். அது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையை நல்லா 4-3மா கட் பண்ணி அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் மேலேயே நல்லா தூவி விட்டுருங்க. இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு பேஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா ஒரு 2 பழுத்த தக்காளியை ஒரு 2-3மா அரிஞ்சு எடுத்து வச்சுப்பேன். இப்போ அரிஞ்ச தக்காளி அப்படியே இருக்கட்டும். அதே போல் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 2-3மா அரிஞ்சு எடுத்து வச்சுப்பேன். இது எதுக்காகன்றது அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் 2 தக்காளி, இன்னும் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வதங்கும். அதுக்காக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 வெங்காயத்து 2 தக்காளி 2-3மா எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு தக்காளியை மட்டும் எடுத்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த 2 வெங்காயத்தை 2-3மா வச்சுருந்தீங்க இல்லையா, அதையும் எடுத்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியும் அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்டையும் ஒரு பவுலில் போட்டு இந்த 3த்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சீக்ரெட்டான குழம்புக்கான நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு மசாலா. இப்போ இந்த குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் போட்டு அந்த வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் 2 வெங்காயத்தையும் எடுத்து இந்த வாணலில் போட்டு நல்லா அது பொன்னிறமாக ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் எடுத்து இந்த வாணலில் போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சல், அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸு, அதை இப்போ இந்த வாணலில் எடுத்து ஊற்றிடுங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ மீன் குழம்புக்காக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து இந்த குழம்புலேயே போட்டுருங்க. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இந்த வாணல்லையே போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியில் நல்ல மீனை கரையாமல் மேலோடு எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா என்னென்னு. இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அடுத்தது நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு போயிடலாம். ஒரு தவாவை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயிலை ஊற்றிடுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் ஆகி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் மீனை நல்லா திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.